ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து நகை வாங்கினா சிலர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வாங்குவாங்க. சிலர் வாங்கி வச்சா கண்டிப்பாக ஒரு அவசரத்துக்கு நகை நம்மளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ திடீர்னு ஒரு புதிய ரூல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக மறுபடியும் ரூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 75% வந்து தங்கத்துக்கு வந்து தங்கத்தோடைய மதிப்பீட்டிலேருந்து 75% வந்து பணம் வந்து கொடுப்பாங்க கடனா அப்படிங்கிறது வந்து இப்போ 85% மாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கு வந்து ரசீது வேணும்னு சொல்லிட்டு அந்த புதிய ரூல்ஸில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விதிமுறையில் இல்லாமல் நகைக்கு வந்து ரசீது வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி இஎம்ஐ பார்த்திங்கன்னா 0.5% வந்து ஆர்பிஐ குறுகிய கால கடனுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. இதன் மூலமாக வீட்டுக்கடன், தனிநபர் கடன், வாகன கடன் இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, இஎம்ஐ பே பண்ணுறவங்களுக்கு ஒரு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. லாஸ்ட் இந்த 6 மாதத்தில் மட்டும் 1% கிட்ட நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குங்க. அதே சமயத்தில் ஆர்டி போட்டவங்களுக்கு வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதுவும் வந்து நடக்குங்க. ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தங்கம் வந்து வாங்கி வைத்தா நம்ம வந்து சில அவசர காலத்துக்கு இப்போ 1 பவுன் இருந்தால் கூட அதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் அவசரத்துக்கு யார் கையும் எதிர்பார்க்காம பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தா நமக்கு வந்து அது மூலமாக நம்ம வந்து பணம் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கப்போ சிறுக நம்ம வந்து வட்டி முதலும் கட்டி நம்ம வந்து பணத்தை கட்டுறது மூலமாக நகையை மீட்டுக்க முடியும். அப்படி தான் இருந்தது. திடீர்னு வந்து சில ரூல்ஸ் எல்லாம் போட்டதுனால எல்லாத்துக்கும் ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த விதிமுறைகளெல்லாம் வந்து தளர்த்தியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையாலுமே வரவேற்கத்தக்கதாக இருக்குங்க. ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சிலர் கேட்டிருந்தாங்க இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நம்ம வந்து இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம மாதம் வந்து நம்ம வந்து சீட்டு கட்டுவோம். அது ரெகுலராக நடக்கிறது. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து செய்கூலி சேதாரம் கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சில கடையில் பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டியுமே வந்து கடை நிர்வாகமே வந்து பே பண்ணுற மாதிரி ஸ்கீமும் இருக்குது. சில கடையில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அதாவது செய்கூலி சேதாரம் ஃப்ரீ, ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு 1 மாத தவணை வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஊரில் அந்தந்த கடையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மாதிரியும் விதிமுறை வந்து போயிட்டுருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கோல்டாகவும் வைக்கலாம். இல்லை வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 50,000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அந்த 50,000 இன்றைக்கி ரேட்டுக்கு என்னமோ அந்த கிராம் வந்து வர வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கிராம் வந்து ஒரு 10,000 இருக்குதுன்னா, சும்மா சொல்கிறேங்க ஒரு பேச்சுக்கு 10,000 இருக்குதுன்னா இப்போ 50,000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 5 கிராம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து வர வச்சுப்பாங்க. நீங்கள் ஒரு 11 மாதம் கழித்து நீங்கள் போய் வாங்குறப்போ கிராம் வந்து ஒரு 12,000 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிராமுக்கு 2,000 லாபம். அது மட்டும் இல்லாமல் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து நகையை வாங்கிக்கலாம். ஸோ அதனால் கையில் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அது எப்படி இருந்தாலும் அது வந்து நான் நகையாக தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 50,000 உங்களுக்கு வேறு ஏதாவது செலவு இருக்குன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ நிறைய கடையில் பார்த்திங்கன்னா 10,000 அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. சில கடையில் பார்த்திங்கன்னா அரை பவுன் அதாவது 50,000, 25,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த கடையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கடையில் நீங்கள் வந்து கேட்டு விசாரிச்சுக்குங்க. அதுவே வந்து நீங்கள் ஓல்டு கோல்டு அப்படின்னா கோல்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அதே போல் தான் 916 இருந்தால் அதை வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு மதிப்பீடுக்கு என்ன கிராம் இருக்கோ அவங்க சில கடையில் பார்த்திங்கன்னா 1% 2% வந்து வேஸ்டேஜ்னு சொல்லி கழிக்கிறாங்க. சில கடையில் அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து எந்த கடைன்னு சொல்லி நீங்கள் வந்து தேர்வு பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 4 கிராம் வந்து பழைய கோல்டு வச்சுருக்கீங்க, நியூ மாடலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா அந்த 4 கிராமுக்கு நீங்கள் போய் அன்றைக்கி ரேட் மதிப்புக்கு 4 கிராம் வந்து வர வச்சிட்டிங்கன்னா 11 மாதம் கழித்து நீங்கள் போய் புது நகையாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில கடையில் அந்த ஜிஎஸ்டியுமே வந்து கடை நிர்வாகமே ஏற்றுக்குங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம மாதம் வந்து சீட்டு கட்டுறதுக்கும் இல்லை பிளான். மாதம் கட்டுறோம்னா மாதம் கண்டிப்பாக வந்து அந்த 30 நாளுக்குள்ளே கட்டணும். அதே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரே ஒரு தடவை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து டேட் போட்டு கொடுத்துருவாங்க எந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒன் இயருக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து நகையை வாங்கிக்கலாங்க வேஸ்டேஜ் இல்லாமல். சப்போஸ் அப்படி நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறப்போ ஒரு கொஞ்ச நாள்லேயே எனக்கு வந்து அது வந்து நகையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவை வருது, அவசர தேவை வருது அப்படின்னா நீங்கள் 6 மாதம் கழித்து மினிமம் வந்து 6 மாதங்க 6 மாதம் கழித்து நீங்கள் வாங்குறப்போ 6 மாதமாக இருந்தால் 6% வந்து உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது வேஸ்டேஜ்லேருந்து கழிச்சுப்பாங்க. மீதி வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 12% வாங்கியிருக்கீங்கன்னா 6% வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 6% மட்டும் நீங்கள் வந்து பணம் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். அதே 7வது மாதம் வாங்குறீங்கன்னா 7% வந்து லெஸ் பண்ணிப்பாங்க, ஃப்ரீ பண்ணிடுவாங்க. 8வது மாதம்னா 8% அப்படி இருக்குங்க. 10வது மாதம்னா 10%. ஸோ 11 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மேக்ஸிமம் இந்த எல்லா கடையிலும் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சில கடையில் 1-2 ரூல்ஸ் வந்து மாறும். ஸோ நீங்கள் எந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து பிளான் போட்டு நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பொருளாதார ஆலோசனை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம சொல்கிறது
எல்லாமே ஒரு செய்தியாக தான் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன ரேட் இருக்குங்கிறது நாளை காலையில் 8 மணி நிலவரப்படி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம